ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இந்த கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5.386296 என்ற எண்ணில் அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப அடிக்கோடிட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தசம எண் பகுதியில 6ங்கிற இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், தசம எண் பகுதியில புள்ளியிலிருந்து செல்ல செல்ல அதனுடைய இலக்கத்தை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு முதல்ல வரக்கூடியத 10ல் 1, அடுத்து இரண்டாவது வரக்கூடியத 100ல் 1, மூன்றாவது வரக்கூடியது 1000ல் 1. நமக்கு இப்ப 6 அப்படிங்கிறது மூன்றாவது இடத்துல இருக்குது, அது 1000ல் 1. கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை 1000ல் 1, ஆப்ஷன் 4 சரியானது. அடுத்ததாக 3x + 4 இன்டு 3x - 4 இன் சுருங்கிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது முற்றுரிமைகள்ல ஒண்ணுதான், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். a + b * a - b அப்படிங்கிற வடிவம். a + b * a - b னுடைய என்ன விடை அப்படின்னா a² - b². என்ன வரும் அப்படின்னா a² - b². இங்க a இருக்கிற இடத்துல a க்கு பதிலா 3x உம் b க்கு பதிலா 4 இருக்குது. சோ அப்ப என்ன வரும் 3x² - 4² ன்னு வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x² - 4² 16. fourth ஆன்சர் சரி. அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 64x² - 112xy + 49y² இன் காரணிகள். சோ 64x² நாம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 8x² ன்னு எழுதலாம். மைனஸ் 112 அப்படிங்கறத 2 இன்டு இங்க aங்கிறது 8x. சோ அதனால 8 2ab ன்னு வரும். 8x பிளஸ் இன்டு 49y² இருக்கு இல்லீங்களா, பிளஸ் இத 7y² எழுதுனா அப்ப இங்க b யோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 7y. இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சது இது எந்த வடிவத்துல இருக்குது அப்படின்னா a² - 2ab + b² வடிவம். அப்போ a² - 2ab + b² ல இருந்தா என்ன வரும் a - b² வடிவத்துல இருக்கணும். சோ இப்ப a - b² னா என்ன இருக்கும், a க்கு பதிலா 8x - b க்கு பதிலா 7y². இப்ப a 8x - 7y அப்படின்னு இருக்கு பார்த்தா இல்ல. சோ இங்க a - b² அப்படின்னு வந்துச்சுன்னா இத நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8x + 7y இன்டு 8x - 7y அப்படின்னு எழுதலாம். சோ இது இங்க எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது ஆப்ஷன் தான் சரி. 8x + 7y இன்டு 8x - 7y என்பது சரியானது. k (-5). இங்கு k என்பது ஒரு முழு எண்ணில் k இன் தீர்வுகள் என்னன்னு கேக்குறாங்க. சோ k க்கான மதிப்பு என்னன்னு சொல்றாங்க, -5 விட அதிகமானது. -5 விட அதிகம். இங்க -5 இல்ல, இங்க கிரேட்டர் தான் கொடுத்திருக்காங்க. கிரேட்டர் than or equal to கொடுக்கல. கிரேட்டர் than or equal to னா 5ம் 5க்கு மேல வரும். இங்க 5 விட அதிகம் அப்படிங்கிறது. சோ 5 விட அதிகமான முழு எது அப்படின்னு பார்த்தோம்னா -5ங்கறாங்க, இது கிடையாது. சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா -4 -3 -2 -1. இது 5க்கு விட பெரிய எண் அப்படின்னா இதுதான் பெரிய எண். இங்க பார்த்தோம்னாக்க 0வோட நின்னு போச்சு. அப்ப இது கிடையாது. இங்க 0வோட ஸ்டார்ட் ஆகுதும் கிடையாது. அப்ப சரியான விடை -4 -3 -2 -1 தான் மிகச் சரியான விடை. கடைசியா உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு 15 cm² மற்றும் வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு 48 cm² எனில் செவ்வக நடைபாதையின் பரப்பளவு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு செவ்வகம் இருக்குது. ரெண்டு செவ்வகத்துல உட்புற செவ்வகத்தினுடைய பரப்பளவு 2 செவ்வகம்னு வெச்சுக்கோ. இந்த செவ்வகம் இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15 cm². வெளிப்புற செவ்வகம் இது வெளிப்புற செவ்வகம், இதனுடைய பரப்பளவு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா 48 cm².
ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ பெரிய செவ்வகத்திலிருந்து சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு கொடுத்தாச்சு. பெரிய செவ்வகத்துல சின்ன செவ்வகத்தின் பரப்பளவை நம்ம கழிச்சு எடுத்துட்டோம்னா தேவையான நடைபாதையின் பரப்பளவு தெரியும். வெரி சிம்பிள். 48ல 15 கழிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. 8ல 5 போனா 3, 4ல 1 போனா 3, 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குங்களா? ஆப்ஷன் 4 தான் சரி.